வணக்கம் நண்பர்களே, நமது பூம்பிலவாசிகள் சேனலில் தினம் தினம் 40 திருக்குறளும் அதன் விளக்கமும் பதிவேற்றம் செய்யப்படுகின்றன. நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து அவர்களுக்கு அறிவை வளர்த்து விடுங்கள். குறள் 361. அவாவென்ப எல்லா உயிர்க்குமென் ஞான்றன் தவா பிறப்பீனும் வித்து. விளக்க உரை. எல்லா உயிர்களுக்கும் எக்காலத்திலும் ஒழியாமல் வருகின்ற பிறவித்துன்பத்தை உண்டாக்கும் வித்து அவா என்று கூறுவர். குறள் 362. வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை மற்றது வேண்டாமை வேண்ட வரும். விளக்க உரை. ஒருவன் ஒன்றை விரும்புவதனால் பிறவா நிலைமையை விரும்ப வேண்டும், அது அவா அற்ற நிலையை விரும்பினால் உண்டாகும். குறள் 363. வேண்டாமை என்ன விழுச்செல்வம் ஈண்டில்லை ஆண்டும் அக்தோப்பதில். விளக்க உரை. அவா அற்ற நிலைமை போன்ற சிறந்த செல்வம் இவ்வுலகில் இல்லை, வேறு எங்கும் அதற்கு நிகரான ஒன்று இல்லை. குறள் 364. முற்றுப்புள்ளி. தூய்மை என்ப தவாவின்மை மற்றது வாய்மை வேண்ட வரும். விளக்க உரை. தூயநிலை என்று கூறப்படுவது அவா இல்லா திருத்தலேயாகும், அவா அற்ற அத்தன்மை மெய்ப்பொருளை விரும்புவதால் உண்டாகும். குறள் 365. முற்றுப்புள்ளி. அற்றவர் என்பார் அவாவற்றார் மற்றையார் அற்றாக அற்ற திலர். விளக்க உரை. பற்றற்றவர் என்று கூறப்படுவோர் அவா அற்றவரே, அவா அறாத மற்றவர் அவ்வளவாக பற்று அற்றவர் அல்லர். குறள் 366. அஞ்சுவ தோறும் அரணே ஒருவனை வஞ்சிப்ப தோறும் அவா. விளக்க உரை. ஒருவன் அவாவிற்கு அஞ்சி வாழ்வதே அறம், ஏன் எனில் ஒருவனை சோர்வு கண்டுகொடுத்து வஞ்சிப்பது அவாவே. குறள் 367. அவாவினை ஆற்ற அறுப்பின் தவாவினை தான்வேண்டு மாற்றான் வரும். விளக்க உரை. ஒருவன் ஆசையை முழுதும் ஒழித்தால் அவன் கெடாமல் வாழ்வதற்கு உரிய நல்ல செயல் அவன் விரும்புமாறு வாய்க்கும். குறள் 368. அவாவில்லார் கில்லாகுந் துன்போர் துண்டேல் தவாது மேன்மேல் வரும். விளக்க உரை. அவா இல்லாதவர்க்கு துன்பம் இல்லையாகும், அவா இருந்தால் எல்லா துன்பங்களும் மேலும் மேலும் ஒழியாமல் வரும். குறள் 369. இன்பம் இடையரா தீண்டும் அவாவென்னன் துன்பத்துள் துன்பம் கெடின். விளக்க உரை. அவா என்று சொல்லப்படுகின்ற துன்பங்களுள் பொல்லாத துன்பம் கெடுமானால் இவ்வுலகில் இன்பம் இடையறாமல் வாய்க்கும். குறள் 370. ஆரா இயற்கை அவானி பின் அந்நிலையே பேரா இயற்கை தரும். விளக்க உரை. ஒருபோதும் நிரம்பாத தன்மை உடைய அவாவை ஒழித்தால் ஒழித்த அந்நிலையே எப்போதும் மாறாதிருக்கும் இன்ப வாழ்வை தரும். குறள் 371. ஆகூழால் தோன்றும் அசைவின்மை கைப்பொருள் போகூழால் தோன்றும் மடி. விளக்க உரை. கைப்பொருள் ஆவதற்கு காரணமான ஊழால் சோர்வில்லாத முயற்சி உண்டாகும், கைப்பொருள் போவதற்கு காரணமான ஊழால் சோம்பல் ஏற்படும். குறள் 372. பேதை படுக்கும் இழவோள் அறிவகற்றும் ஆகலோள் உற்ற கடை. விளக்க உரை. பொருள் இழந்தற்கு காரணமான ஊழ் பேதை யாக்கும் பொருள் ஆவதற்கு காரணமான ஊழ் அறிவை பெருக்கும். குறள் 373. நுண்ணிய நூல்பல கற்பினும் மற்றுந்தன் உண்மை அறிவே மிகும். விளக்க உரை. ஒருவன் நுட்பமான நூல் பலவற்றை கற்றாலும் ஊழுக்கு ஏற்றவாறு அவனுக்கு உள்ள தாகும் அறிவே மேம்பட்டு தோன்றும். குறள் 374. இருவேறுலக தியற்கை திருவேறு தெள்ளிய ராதலும் வேறு. விளக்க உரை. உலகத்தின் இயற்கை ஊழின் காரணமாக இரு வேறு வகைப்படும், செல்வம் உடையவராதலும் வேறு அறிவு உடையவராதலும் வேறு. குறள் 375. நல்லவை எல்லான் தீயவான் தீயவும் நல்லவான் செல்வன் செயற்கு. விளக்க உரை. செல்வத்தை ஈட்டும் முயற்சிக்கு ஊழ்வகையால் நல்லவை எல்லாம் தீயவை ஆதலும் உண்டு, தீயவை நல்லவை ஆதலும் உண்டு. குறள் 376. பரியினும் ஆகாவாம் பாலல்ல உய்த்துச் சொறியினும் போகா தம. விளக்க உரை. ஊழால் தமக்கு உரியவை அல்லாத பொருள்கள் வருந்தி காப்பாற்றினாலும் நில்லாமல் போகும், தமக்கு உரியவை கொண்டு போய்ச் சொரிந்தாலும் போகா. குறள் 377. வகுத்தான் வகுத்த வகையல்லாட் கோடி தொகுத்தார்க்குந் துய்த்தல் அரிது. விளக்க உரை. ஊழ் ஏற்படுத்திய வகையால் அல்லாமல் முயன்று கோடிக்கணக்கான பொருளை சேர்த்தவருக்கும் அவற்றை நுகர முடியாது. குறள் 378. துறப்பார்மன் துப்புர வில்லார் உரற்பால ஊட்டா கழியும் எனின். விளக்க உரை. வரவேண்டிய துன்பங்கள் வந்து வருத்தாமல் நீங்குமானால் நுகரும் பொருள் இல்லாத வறியவர் துறவரம் மேற்கொள்வர். குறள் 379. நன்றாங்கால் நல்லவாக் காண்பவர் அன்றாங்கால் அல்லற்படுவ தெவன். விளக்க உரை. நல்வினை விளையும் போது நல்லவை எனக் கருதி மகிழ்கின்றனர், தீவினை விளையும் போது துன்பப்பட்டு கலங்குவது ஏனோ. குறள் 380. ஊழிற் பெருவலி யாவுள மட்டொன்று சூழினுந் தான்முன் துறும்.
விளக்க உரை. ஊழை விட மிக்க வலிமையுள்ளவை வேறு எவை உள்ளன? ஊழை விளக்கும் பொருட்டு மற்றொரு வழியை ஆராய்ந்தாலும் அங்கும் தானே முன் வந்து நிற்கும். குறள் 381. படைகொடி கூழமைச்சு நட்பரன் ஆறும் உடையான் அரசருள் ஏறு. விளக்க உரை. படைக்குடி கூழ் அமைச்சு நட்பு அரண் என்று கூறப்படும் 6 அங்கங்களையும் உடையவனே அரசருள் ஆண் சிங்கம் போனரவன். குறள் 382. முற்றுப்புள்ளி. அஞ்சாமை ஈகை அறிவூக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தற்கியல்பு. விளக்க உரை. அஞ்சாமை ஈகை அறிவுடைமை ஊக்கமுடைமை இந்த 4 பண்புகளும் குறைவு படாமல் இருத்தலே அரசனுக்கு இயல்பாகும். குறள் 383. முற்றுப்புள்ளி. தூங்காமை கல்வி துணிவுடைமை அம்மூன்றும் நீங்கா நிலநாள் பவர்க்கு. விளக்க உரை. காலம் தாழ்த்தாத தன்மை கல்வியுடைமை துணிவுடைமை இந்த 3 பண்புகளும் நிலத்தை ஆளும் அரசனுக்கு நீங்காமல் இருக்க வேண்டியவை. குறள் 384. அறனெழுக்கா தல்லவை நீக்கி மரனெழுக்கா மானமுடைய தரசு. விளக்க உரை. ஆட்சி முறைக்கு உரிய அறத்தில் தவறாமல் அறமல்லாதவற்றை நீக்கி வீரத்தில் குறைபடாத மானத்தை உடையவனே சிறந்த அரசன் ஆவான். குறள் 385. இயற்றலும் ஈட்டலுங் காத்தலுங் காத்த வகுத்தலும் வல்ல தரசு. விளக்க உரை. பொருள் வரும் வழிகளை மேன்மேலும் இயற்றலும் வந்த பொருள்களைச் சேர்த்தலும் காத்தலும் காத்தவற்றை வகுத்துச் செலவு செய்தலும் வல்லவன் அரசன். குறள் 386. காட்சி கெளியன் கடுஞ்சொல்லன் அல்லனேல் மீக்கூறும் மன்னன் நிலம். விளக்க உரை. காண்பதற்கு எளியவனாய் கடுஞ்சொல் கூறாதவாய் இருந்தால் அந்த மன்னனுடைய ஆட்சிக்கு உட்பட்ட நாட்டை உலகம் புகழும். குறள் 387. இன்சொலால் ஈத்தளிக்க வல்லாட்கு தன்சொலால் தான்கண்டனைத்திவ் உலகு. விளக்க உரை. இனிய சொற்களுடன் தக்கவர்க்கு பொருளை உதவி காக்க வல்ல அரசனுக்கு இவ்வுலகம் தன் புகழோடு தான் கருதியபடி அமைவதாகும். குறள் 388. முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கிரையென்று வைக்கப்படும். விளக்க உரை. நீதிமுறை செய்து குடிமக்களை காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு தலைவன் என்று கருதி தனியே மதிக்கப்படுவான். குறள் 389. செவிகைப்பச் சொற்பொருக்கும் பண்புடை வேந்தன் கவிகை கீழ் தங்கும் உலகு. விளக்க உரை. குறை கூறுவோரின் சொற்களைச் செவிகைக்கும் நிலையிலும் பொறுக்கின்ற பண்பும் உடைய அரசனது குடைநிழலில் உலகம் தங்கும். குறள் 390. கொடையளி செங்கோல் குடியோம்பல் 4ம் உடையானாம் வேந்தர் கொளி. விளக்க உரை. கொடை அருள் செங்கோல் முறை தளர்ந்த குடிமக்களை காத்தல் ஆகிய 4ம் உடைய அரசன் அரசர்க்கெல்லாம் விளக்கு போன்றவன். குறள் 391. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. விளக்க உரை. கல்வி கற்க நல்ல நூல்களை குற்றமற கற்க வேண்டும் அவ்வாறு கற்ற பிறகு கற்ற கல்விக்கு தக்கவாறு நெறியில் நிற்க வேண்டும். குறள் 392. எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டுங் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. விளக்க உரை. எண் என்று சொல்லப்படுவன எழுத்து என்று சொல்லப்படுவன ஆகிய 2 வகை கலைகளையும் வாழும் மக்களுக்கு கண்கள் என்று கூறுவர். குறள் 393. கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லா தவர். விளக்க உரை. கண்ணுடையவர் என்று கூறப்படுபவர் கற்றவரே கல்லாதவர் முகத்தில் 2 புண் உடையவர் ஆவார். குறள் 394. முற்றுப்புள்ளி. உவப்ப தலைக்கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். விளக்க உரை. மகிழும் படியாக கூடி பழகி இனி இவரை எப்போது காண்போம் என்று வருந்தி நினைக்கும் படியாக பிரிதல் புலவரின் தொழிலாகும். குறள் 395. உடையார்முன் இல்லார்போல் ஏக்கற்றுங் கற்றார் கடையரே கல்லா தவர். விளக்க உரை. செல்வர் முன் வறியவர் நிற்பது போல் கற்றவர் முன் ஏங்கி தாழ்ந்து நின்றும் கல்வி கற்றவரே உயர்ந்தவர் கல்லாதவர் இழிந்தவர். குறள் 396. தொட்டனை தூறு மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு. விளக்க உரை. மணலில் உள்ள கேணியில் தோண்டிய அளவிற்கு நீர் ஊறும் அதுபோல் மக்களின் கற்ற கல்வியின் அளவிற்கு அறிவு ஊறும். குறள் 397. யாதானும் நாடாமால் ஊராமால் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. விளக்க உரை. கற்றவனுக்கு தன் நாடும் ஊரும் போல வேறு எதுவாயினும் நாடாகும் ஊராகும் ஆகையால் ஒருவன் சாகும் வரையில் கல்லாமல் காலங்கழிப்பது ஏன். குறள் 398. ஒருமைக்கண் தானற்ற கல்வி ஒருவற்கெழுமையும் ஏமாப்புடைத்து. விளக்க உரை. ஒரு பிறப்பில் தான் கற்ற கல்வியானது அப்பிறப்பிற்கு மட்டும் அல்லாமல் அவனுக்கு 7 பிறப்பிறப்பிலும் உதவும் தன்மை உடையது. குறள் 399. தாமின் புருவ துலகின் புறக்கண்டு காமுறுவர் கற்றறின் தார்.
விளக்க உரை தாம் இன்புறுவதற்கு காரணமான கல்வியால் உலகமும் இன்புறுவதைக் கண்டு கற்றறிந்த அறிஞர் மேன்மேலும் அக்கல்வியையே விரும்புவர். குறள் 400. கேடில் விழு செல்வங் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றை எவை. விளக்க உரை ஒருவனுக்கு அழிவு இல்லாத சிறந்த செல்வம் கல்வியே ஆகும். கல்வியை தவிர மற்ற பொருள்கள் அத்தகைய சிறப்புடைய செல்வம் அல்ல. வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.